அதாவது ஜாதி மதம் பணம் பல்வேறு அடிப்படையில் எப்படிலாம் நசுக்கிறாங்கன்றது. ஏன்னா ஜாதியால் மட்டுமே உன்னை பண்ணுறாங்களாடான்னு கேட்பாங்க அவங்க அப்பா. இல்லைப்பா, நீ மேலே போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. ஜாதி மதம் பணம் அவங்க ஸ்டேட்டஸ் பொறுத்து நிறைய இருக்குன்றாங்க. படத்தில் குறைன்னு சொல்லணுன்னா அந்த இன்டர்நேஷ்னல் இதுக்குரிய ஸ்டேடியம் வந்து அந்த பிரம்மாண்டம் மிஸ்ஸிங் அது. ஏன்னா சின்ன அந்த ஒரு கபடியோடைய கிரவுண்டை மட்டுமே காட்டுறாங்க. ஆடியன்ஸ் அந்த ஸ்டேடியம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்கலாம். பட்ஜெட் பத்தலை போல் இருக்கு. பட் நல்ல மெசேஜ். இப்போ வளரணும்னா அவங்க வந்து அந்த கிராமத்துலேருந்து வரவன் அவனை நசுக்கி வைக்கிறாங்களா, அவங்களுடைய திறமை இருந்தாலும் ஜாதி அடிப்படையில் நசுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் போகும்போது அவனுடைய பிஹேவியர் அவனுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக இல்லை, அதுபடி நசுக்கிறாங்க. அண்ட் வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அது இருக்கு இல்லையா இந்தியாவில், அதை வச்சுமே நசுக்கிறாங்க. இவன் என்ன கிராமம் என்ன ஜாதின்றதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு நார்த் இந்தியன் வந்து தோனி படத்தில் வரும்ல அந்த மாதிரி இது வேற ஒரு இதில் என்ன இவன் ஒரு பார்த்தாலே ஒரு காட்டா மாதிரி இருக்கான், இவனுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் சரியாக இது பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ட்டு இவனை வந்து சப்ரஸ் பண்ண சொல்லி பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் அந்த ப்ளே பண்ணுற இது எல்லாமே த்ருவ் வந்து நல்லா ஃபேஸில் காமிச்சிருக்காரு. பட் காதல் காட்சியெல்லாம் வந்து அனுப்பமா ரொம்ப நல்லா நடிக்கிறதால இவரது வந்து சாதாரணமாக இருக்குது. அவங்களோட இவரால் போட்டி போட்டு நடிக்க முடியல. காதலாகட்டும் அவங்களுக்கு அந்த கல்யாணம் ஆக போகுதுன்றது அழுவும் போதும் அனுப்பமா ரொம்ப ஸ்கோர் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்காங்க அனுப்பமா. அண்ட் இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்காங்க. ஒரு வெள்ளை த்ருவுக்கு வந்து கம்பேக், நல்ல கம்பேக் அவருக்கு. பட் நெக்ஸ்ட் படத்தில் ஹீரோயின் விட இவர் வந்து போட்டி இன்னும் நல்லா பண்ணணும். ஹீரோயினோட வரும்போது இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது பிளே கிரவுண்ட் லெவல் பிளேயர் லெவல்லலாம் நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயினும் இவரும் அந்த உணர்ச்சி வயசமான காட்சிகள்லாம் அவங்க ரொம்ப ஸ்கோர் பண்ணிடுறதால இவர் சாதாரணமாக தெரியுது. மியூசிக் சூப்பராக இருக்குது, பாட்டு சூப்பராக இருக்குது. பட் மெயினாக கதையோட ஓட்டம் வந்து உங்களுக்கு எல்லாமே மறந்து அந்த கிராமத்துக்குள்ளே நீங்களும் அங்கே ஒன் ஆஃப் த யாரோ ஒரு விருந்தாளி மாதிரி யார் வீட்டுக்கோ போய் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்துகிறாரு. அது வந்து மாரி சாரோடைய இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த பதட்டமான சூழ்நிலை இருக்குல்ல, அந்த இதெல்லாம் வந்து நமக்கே ஃபீல் ஆகுது, ரொம்பவே ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. அண்டு போலீஸோடைய இதை தான் எப்போவுமே சொல்லுவாங்க. இதில் போலீஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றதையுமே சொல்லியிருக்காங்க. வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மனசுக்கு இறுக்கமாக இருக்குது. நிறைய இடத்துல ரொம்ப கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு இதான் ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா 90s நடந்த அந்த ஜாதி கலவரங்களுக்கு இடையில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் கபடி கனவோடு எப்படி ஜெயித்து வராங்க அப்படின்றத எடுத்திருக்காரு. ரெண்டு சைடுமே வந்து நல்ல சைடு தான் காட்டியிருக்காரு. இந்த தடைகள்லாம் தாண்டி ஜெயிக்கணுன்றதை ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கேன். அதுதான் 90s ரொம்ப ஜாதி கலவரங்கள் இருந்தாலும் அந்த அவங்க சைடும் ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. ஜாதிலாம் பார்க்காதீங்கன்றது மாதிரி தான் அது செருப்பால் அடித்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காரு. கபடி தான். அதாவது என்னென்னா அந்த கலவரங்களுக்கு இடையில ஒரு பையனுக்கு வந்து அந்த கபடி கனவு இருக்குது. அது எப்படி ஜெயிச்சு வராரு அப்படின்றது, அந்த தடைகளை தாண்டி எப்படி ஜெயிக்கிறாருன்றதா. ரெண்டு சைடுமே எதிர்ப்புகள் இருந்தாலும் எப்படி ஜெயிச்சு வராருன்றதா கதையை. அது ரொம்ப சிறப்பாக வந்து திரு வந்து ரொம்ப அந்த ஒரு ரியல் கேரக்டராகவே நடிச்சிருக்காரு. டேரக்டரும் ரொம்ப உயிரை கொடுத்து இயக்கியிருக்காரு. எல்லா கேரக்டருமே ரொம்ப சூப்பராக நல்லா நடிச்சிருந்தாங்க. என்னையை கேட்டால் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மெசேஜ் இருக்குது. பரியேறு பெருமாளுக்கு அப்புறம் இது வந்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக இருந்தது. இந்த ஜாதின்னு தூக்கி பிடிக்கிற அவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக இருந்தது. எல்லோரும் ஒன்றிணைங்க. ஏன்னா அவர் வந்து கடைசியாக வந்து இந்தியாவுக்கு ஆடுவார். இந்தியாவுக்கு ஆடும்போது அந்த எல்லா ஜாதியினரும் வந்து ஒற்றுமையோடு அந்த 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 வெற்றியை வந்து கொண்டாடுறத பார்க்க முடிஞ்சது. அப்போ அந்த ரெண்டு ஜாதியினரும் இணைஞ்சு அந்த இது நல்லா இருந்தது. கபடி ஸ்போர்ட்ஸ் பேக்ட்ராப் பேஸ் பண்ணி நல்லா இருக்குது. இதில் மேக்கிங் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் படம் லென்த்தி ட்ராக் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது படம் நல்லா இருக்குங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பெருசாக இல்லை, அனுப்பாக்கு பெருசாக ரோல் இல்லை, அங்கங்கே தான் வருவாங்க. பசுபதி நல்லா பண்ணியிருக்காரு. அதே தான் வழக்கமாக மாரி செல்வராஜ் படத்தில் வர இதுதான். ஜாதி இதெல்லாம் தாண்டி அச்சீவ் பண்ணுற ஒர்க் அதுதான். பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். என்ன பிடிச்சிருந்ததில்ல, அப்புறம் ஆஸ் யூஷுவல் தான் படம். அவரோட லைன் அப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, தவிர ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே தான் படம், பார்க்கலாம். டிசப்பாயின்மெண்ட் நம்ம வேறு ஏதோ நினச்சிட்டு வந்த பைசன் ஏதோ பெருசாக இருக்கும் போகும்ன்ட்டு.
அதே சேம் கேஸ்ட்டு ஒருத்தனை மீறி ஒருத்தன் மேலே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு எதுக்கு தேவையில்லாத 2 கேரக்டர்ஸ் எதுக்கு தெரியல. ஆனால் வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க? புதுசெல்லாம் எதுவும் இல்லை, பழசதாக இருக்குது. ஒரு கபடி படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அந்த ஆர்வம் எங்கேயோ லைட்டாக மிஸ் ஆகுதோன்னு தோணுது. அவரும் ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காப்புல அவர்.